ரெட்டில் சரௌண்டிங் உள்ள அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் கொடுங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்துலாமா? வாங்க வீடியோவில் போயிடலாம். ஆடிட்டிவ் மார்க்கெட்டிங்கை நீங்கள் எதனால் பயன்படுத்தலாம்? ஏன்னா அதில் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. எதனால் நஷ்டம் வராதுன்னா, நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. எந்த பொருளையும் நாங்கள் வற்புறுத்தி உங்களை வாங்க வைக்க போகிறதில்ல. நீங்கள் யாரையும் போயிட்டு பேசி அவங்கள இதில் ஜாயின் பண்ண வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பண்ண போகிறது ஒரே வேலை தான். நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருக்க பொருளை எங்ககிட்ட வாங்க போகிறீங்க, இல்லைனா எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணிகிட்டு இருக்க சர்வீஸை எங்ககிட்ட பண்ண போகிறீங்க. இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்கள் வெளியிலவே பண்ணுறது செலவு, எங்கள்கிட்ட பண்ணுறதும் அதே செலவு தான். ஆனால் அந்த செலவு உங்களுக்கு பிரயோஜனமாக மாறுது. நீ இது வரைக்கும் பண்ண செலவு உங்களுக்கு பிரயோஜனப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆடிட்டிவ் மார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் உங்கள் செலவை பயன்படுத்தும் போது அது உங்களுக்கே பிரயோஜனப்படுற மாதிரி மாற்ற முடியும். இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா, வந்தால் மழை போனால் கயிறுன்னு ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழமொழியும் நம்மளோட ஆடிட்டிவ் மார்க்கெட்டிங்கும் ஒரே மாதிரி தான். இது ஒரு கயிறு கட்டி மழை இழுக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்தால் மழை, ஆனால் போனால் கயிறோடு தான் போகும். உங்களுக்கு எந்த லாஸுமே ஆகாது. எதனாலனா, இப்போ நாங்கள் இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா, நான் இதுக்காக சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். செலவு பண்ணி என்னோடய உழைப்பை போட்டிருக்கேன். கொஞ்சம் டைம் இதுக்காக ஒதுக்கியிருக்கேன். ஆனால் இதனால் என்னோடய லைஃப்பில் எனக்கு எந்த லாஸும் வரல. எப்படின்னா, என்னோடய வேலையை கெடுத்துக்கிட்டு நான் இந்த ஆடிட்டிவ் மார்க்கெட்டிங்காக நான் வேலை செய்யலை. என்னோடய வேலையை முடிச்சுட்டு எனக்கு கிடைச்ச ஃப்ரீ டைமில் நான் இதுக்கான வேலைகளை பண்ணுறேன். அந்த மாதிரி சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன், ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன், சில பொருட்கள் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் அந்த பொருட்களை வாங்கலை, நீங்கள் இந்த பிளானை நம்பலைங்கும்போது எனக்கு எந்த லாஸுமே ஆகாது. அப்படி லாஸ் ஆகுன்ற பட்சத்தில் எது ஆகும்னா, என்னோடய உழைப்பும் என்னோடய நேரமும் தான் கொஞ்சம் லாஸ் ஆகும். மற்றபடி பெரிய நஷ்டன்றது எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர் என்னோடய பசங்களுக்கு யூஸ் ஆகும். நான் வாங்கின பொருட்கள் எங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் வேஸ்டான பொருள் எதுவுமே வாங்கி வைக்கலை. அப்போ இந்த பிளானை நடத்துகிற எனக்கே எந்த லாஸுமே இதனால் ஆக போகிறதில்ல. அதனால் இந்த பிளான் சக்ஸஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் இந்த பிளானை நம்பி தான் என்னோடய வாழ்க்கையை வாழணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. என்னோடய வேலை என்னோடய சலூன், அதுக்கான வேலைகள் எனக்கு வருது. என்னோடய வேலைகளை பாருங்கள், என்னோடய வாழ்க்கையை நான் ஓட்டுறேன். நான் இப்படியே என்னோடய வாழ்க்கை போய்கிட்டு இருந்தாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். ஆனால் இந்த முயற்சி நான் பண்ணுறதுக்கான காரணம், இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரலை, யாருக்கும் நான் நஷ்டத்தை ஏற்படுத்தலைன்ற ஒரு பிளான் இந்த இதில் கிடைச்சதுனால தான் நம்ம இதை பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. என்னென்னா, என்னால் யாருக்குமே பாதிப்பு வராது. அப்போ ஒரு முயற்சி நம்ம பண்ணுறோம், அது நடந்தால் நடக்கலைன்னா சந்தோஷம், நடந்தால் ரொம்ப சந்தோஷம். நடக்கலைன்னா ஒரு சின்ன லாபம் கிடைக்கும், நடந்தால் ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். அது எங்களுக்கு மட்டும் இல்லை, ஆமாம் உங்களுக்கும் தான். இந்த லாபன்றது ஒருத்தருக்காக மட்டும் இல்லை, நம்ம சேர்ற எல்லாருக்குமே இந்த லாபம் கிடைக்கும். அப்போ இப்போ எனக்காவது இந்த இந்த என்னோடய உழைப்பு இந்த மாதிரி
லாபம் நஷ்டம் தான் எனக்கு வந்து வருது. இப்போ உங்களுக்கு நீங்கள் இதில் சேரும்போது உங்களுக்கு அந்த நஷ்டம் கூட வராது. ஏன்னா இதுக்காக எந்த உழைப்பும் நீங்கள் வந்து போட போகிறதில்ல, வெளியே ஆட்களை போய் பார்த்து பேச போகிறதில்ல, எந்த ஒரு தேவையில்லாத பொருளையும் வாங்க போகிறதில்ல. நீங்கள் அன்றாடம் பண்ணிகிட்டு இருக்க செலவு மட்டும்தான் கொஞ்சம் மாற்றி வாங்க போகிறீங்க. அதனால் முயற்சி பண்ணி பார்க்குறதுனால வந்து உங்களுக்கு வந்து எந்த நஷ்டமும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இந்த முயற்சி வந்து வெற்றி அடைஞ்சால் நீங்கள் வந்து ஒரு பெரிய லாபத்தை அடைய முடியும். பார்த்தீங்கன்னா அதாவது அது ஆல்ரெடி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஒரு 10 ரூபாயில் ஆரம்பிக்கிற ஒரு வருமானன்றது கோடிக்கணக்கில் போய் வந்து முடியுது. அப்போ ஒரு சின்ன முயற்சியில் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய லாபத்தை கிடைச்சா அது வந்து நமக்கு வந்து ஒரு லக்கு தான். அது கிடைக்கிறனால உங்களுக்கு வந்து லாஸ் ஆகலைன்ற பட்சத்தில் அப்போ இதை நம்ம வந்து முயற்சி பண்ணுறதுல வந்து ஒன்றும் தப்பே இல்லைன்னு வந்து நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்னுமே வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு ஒரு கமெண்ட் பண்ண சொல்கிறோம், ஒரு கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, பார்க்குறவங்க ஏதாவது ஒரு லைக் மூலயமா ஒரு லைக்காவது கொடுக்கலாம், அந்த லைக்குமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து இந்த பிளானிங்கை இன்னும் நல்லா கொண்டு போகணுன்ற ஒரு ஆர்வம் வரும். எதிர்பார்க்குற இந்த வாட்டி கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் அண்ட் லைக்கு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.